வணக்கம் நண்பர்களே. நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ஸ்லீவ் கட்டிங் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து அப்படி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எப்படி வெட்டலான்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? இப்போது மீதி இருக்கிற இந்த கிளாத்தை வச்சுட்டு 4 மடிப்பாக போட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறது, அது ஷோல்டர் கட்டிங் இல்லாத அளவுக்கு 4 மடிப்பாக போட்டு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த வீடியோவில் பார்க்கும்போதுமே ஸ்லீவ் கட்டிங்க்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம். மேலே வந்து நமக்கு குறைவாக இருந்தது. சரிங்களா? அதனால் ஸ்லீவை வெட்டிட்டு மீதி இருக்கிற கிளாத்தில் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி 4 மடிப்பாக போட்டு வெட்டுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டிட்டோம். அதை வந்து அப்படியே போட்டோம்னா வந்து நமக்கு லென்த்து பத்தலை. அதனால் அந்த மார்க் நம்ம பண்ணி காட்டியிருந்தோம். அது ஸ்லீவ் கட்டிங் வீடியோவிலே வந்து நம்ம அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து அதை கணக்கு போட்டு காட்டியிருந்தோம். அதில் வந்து பத்தாததுனால இப்போ குறுக்கு பீஸில் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பாடி மெஷர்மெண்ட்டு தான் குறுக்கு பீஸுக்கு கணக்கு. 18 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு. அதில் வந்து பாதியாக பிரிச்சிங்கன்னா 9 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்தனோம்னா 10.5 இன்ச்சு மெஷர்மெண்ட்டு இருக்கணும். நம்ம வந்து 11 இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு கூடுதலாகவே நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த கூடுதலாக வைக்கிறதுக்கான காரணத்தை வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, கண்டினியூவாக பார்த்துட்ருங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் பேக் மார்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கட்டிங் பண்ணாமல் நம்ம மார்க் பண்ணி காட்டுறேன். அது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நம்ம நார்மலாக நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 4 மடிப்பாக போடும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பாடி மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்னுடைய அளவு வந்து மாறக்கூடிய ஒரு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால் நம்ம வந்து பேக்கை வந்து தனியாக நம்ம கட் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வெட்ட போகிறதில்ல. பேக் மார்க்கை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு வெட்டும் போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, பேக்கில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச் வந்து தையலுக்கு விடுவோம். அதே லைனிங் ப்ளவுஸ் வந்தால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் விடுவோம். இதில் வந்து ரெண்டுக்கும் சேராமல் 1 இன்ச் விட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்டர் வருது. அது குறுக்கு பீஸில் போடுறதுனால கீழே வந்து அந்த பார்டர் சைடு வருது. அதனால் 1 இன்ச் மட்டும் நான் விட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போது 2 சைடு ஜாயிண்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் வீடியோவில் அனைத்திலுமே வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்ருங்க. சரிங்களா? ஓகே, ஹிப்னுடைய மெஷர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி 2 சைடு ஜாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு கழுத்து பகுதியில் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து கரெக்டாக நீங்கள் அந்த ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்ற அது 2 சென்டர் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து ஒன்றா சேர்த்தும் போது ஷோல்டர் 2ம் ஒன்றா சேரணும். சரிங்களா? அதுதான் வந்து கழுத்தினுடைய சென்ட்ரு. அதை சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து கழுத்தினுடைய அளவை வந்து வளைச்சி பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் வளைச்சி பிடிச்சி மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரணும். சரிங்களா? அதுக்கு வந்து கீழே ஹிப்பில் நம்ம அளவு வச்சோம் பாருங்கள். அந்த அளவுலேருந்து மேலே இடுப்பு பீஸ் வந்து மேலே ஏறாத அளவுக்கு இந்த ரவுண்டை வந்து வளைச்சி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ரொம்ப குறுக்கி வச்சிங்கன்னா இங்கே வந்து மேலே ஏறிடும். ஓகேங்களா? அது வந்து மேலே ஏறாத அளவுக்கு நீங்கள் வளைச்சி பிடிச்சிங்கன்னா கழுத்தினுடைய ரவுண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிக்கும். சரிங்களா? ஓகே, கரெக்டாக வந்து வளைச்சி பிடிச்சி அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து கீழே வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம். இது வந்து டபுள் ஸ்டிச்சிங் போடுறதுனால கழுத்து பக்கமும் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர்னுடைய அளவு அப்படியே வந்து கீழே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த கழுத்து ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போது ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நம்ம 1 இன்ச் மட்டும் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து மேலே வந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கிற லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் வைக்கக்கூடிய அளவுகள். சரிங்களா? இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறேன், பொறுமையாக பார்த்துட்ருங்க. ஓகே, இந்த ஹைட்டை வந்து அப்படியே வந்து இந்த சைடு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை நம்ம லைன் போட்டுட்டு ஷோல்டரை வந்து எப்படி கணக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் வந்து பார்த்துடலாம். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காத நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? அதுக்காக அந்த ஷோல்டர்னுடைய அளவுகளை வந்து எப்படி நம்ம கணக்கிடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போது ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு இந்த கழுத்தினுடைய ரவுண்டை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த கழுத்து ரவுண்டை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் அளவை பார்ப்போம். இப்போ
இப்போ ஷோல்டர்னுடைய அளவு பார்த்திங்கன்னா நம்ம 12.25 இன்ச் வந்து அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ணி நாம் வச்சுருக்கோம். சரிங்களா? கழுத்தினுடைய பாடி மெஷர்மெண்ட் வந்து 18 இன்ச்சு. 18 இன்ச்சில் பாதி 9 இன்ச் வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 9 இன்ச்சு நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ இந்த அளவும் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துருவோம். நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம மெஷர் பண்ணாலும் நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இன்ச் அளவுக்கு நமக்கு கழுத்து வரணும். சரிங்களா? அது 3 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல கழுத்து வருது. நம்ம பண்ணியிருக்கிற மார்க் வந்து நமக்கு வருது. தையலுக்கு விட்டுருக்கிறத கணக்கு போட்டோம்னா 2.25 இன்ச்சு நாம் தையலுக்கு விட்டுட்டு மெஷர் பண்ணியிருக்கோம். ஆனால் ரெடி அளவு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் வந்து கழுத்தினுடைய மெஷர்மெண்ட் இருக்குது. சரிங்களா? கழுத்தினுடைய மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஷோல்டர்னுடைய அளவை வந்து கணக்கிடணும். 7.5 இன்ச் கழுத்தினுடைய அளவு இருக்குது அப்படின்னா ஷோல்டர்னுடைய அளவு நம்ம அளவு ப்ளவுஸை போட்டு மெஷர் பண்ணும்போது 12.25 இன்ச் இருக்குது. அந்த 12.25 இன்ச் அளவில் நம்ம இந்த 7.5 இன்ச்சை வந்து ஒரு கணக்கீடு போட்டு மைனஸ் பண்ணணும். 7.5 இன்ச் இருக்குன்னா நம்ம 7 பங்காக வந்து பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 7.5 இன்ச்சை வந்து 4ஆக பிரிச்சுக்கலாம். 4ஆக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கும் போது நமக்கு 2.5 இன்ச் கிடைக்கும். 4ஆக பிரிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 1.25 இன்ச் கழுத்தினுடைய 7.5 இன்ச் ஹைட்டை 4ஆக பிரித்தோம்னா 1.25 இன்ச். அதை ஷோல்டரில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டரில் நம்ம மைனஸ் பண்ணும்போது ஷோல்டர் அளவு 14.5, அதில் வந்து மைனஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 10.25 இன்ச். 10.25 இன்ச்சை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். மறுபடியும் ரீகேப் பார்த்துருவோம். 7.5 இன்ச்சை நீங்கள் வந்து 4 பாகமாக பிரிச்சுக்கோங்க. 4ஆக பிரிச்சிங்கன்னா 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச்சை 12.25 பிரிச்சுக்கோங்க. அது கழிச்சிடுங்க. 12.25 1.25 கழிச்சிங்கன்னா 11.5 இன்ச்சு. சரிங்களா? 11 ப்ளஸ் 11 இல்லை 11 இன்ச்சு. 10.5 இன்ச் வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 10.5 இன்ச். 10.5 இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 11 ப்ளஸ் 3/4 இன்ச் 12.25 இன்ச் நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? அந்த 10.5 இன்ச் மெஷர்மெண்ட் வந்து இங்கே ரெடி அளவாக நமக்கு வரணும். ப்ளஸ் தையலுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த கால்குலேஷனை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இதை நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ இதுலேயும் வந்து தெளிவுபடுத்திடலான்னு சொல்லிட்டு தான் பார்க்காத நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு கணக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஷோல்டர் அளவு 12.25, கழுத்தினுடைய ஹைட்டு வந்து 7.5 4ஆக பிரித்தோம்னா நமக்கு 1.25 இன்ச் கிடைக்குது. அந்த 1.25 இன்ச்சை வந்து நம்ம இந்த 12.25 இன்ச்சில் மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அளவை வந்து 2ஆக பிரிச்சிங்கன்னா அதுதான் வந்து ஷோல்டர்னுடைய அளவு. ஓகேங்களா? இப்போ இந்த ஷோல்டர்னுடைய அளவே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சைடு ஷோல்டரை வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம். 2வது சைடு ஷோல்டரை வச்சு மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் வந்து குறைவாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயே வந்து மிஸ்டேக் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ ஷோல்டர் அளவு வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கழுத்து அளவையும் ஷோல்டர் அளவையும் வந்து கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுட்டோம். ஆனால் அது சரியாக தான் வச்சுருக்கோமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா? அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. இப்போ இந்த அளவுலேருந்து கழுத்தினுடைய அகலத்திலிருந்து அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வித்து இருக்குது பாருங்கள், ஆம்குள் வரைக்கும் இந்த அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த அளவை அப்படியே வந்து நீங்கள் இப்போ மெஷர் பண்ணியிருக்கிற அளவோடு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போது 2 சைடுமே வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு குறைவாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த அளவுலேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதனால் 2 சைடுமே மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். 5.25 இன்ச் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து 5.5, ஒரு சைடு 5.25 இருந்துச்சு. சரிங்களா? நம்ம 5.25 கணக்கிட்டே எடுத்துக்கலாம். அந்த 5.25க்கு மேலே நம்ம கழுத்து பகுதி திருப்புறத்துக்கு 1/4 இன்ச் தான் விட்டுருக்கோம். அதோடு சேர்த்து 6 இன்ச் தான் நமக்கு வரணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட்டை வந்து 2ஆக பிரித்து 18 இன்ச் 2ஆக பிரித்து 9 இன்ச் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம். கழுத்தினுடைய அளவை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்தினுடைய அளவிலிருந்து
பாடி மெஷர்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவை வந்து நம்ம டேப்பில் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அதே அளவு நமக்கு சேம் கிடைக்கணும். சரிங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. 5.25 + 1/4 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சுட்டு சைடில் 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கீழேயும் வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சும் ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து சைடு ஜாயிண்ட்டுக்காக நம்ம விட்டுட்டோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து பேசிக். இப்போது மேலே இருக்கிற அந்த அளவை அப்படியே இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். பேக்கு அளவுக்கு நார்மலாக நம்ம கட்டிங் பண்ணுறதுல இப்போ வந்து நம்ம டாட்டுக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் வந்து சேர்த்து வச்சுட்டு மேலே இந்த இடத்துல வந்து அந்த இடைவெளி இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? கட் பண்ணாமல் நீங்கள் அதையும் சேர்த்து தான் வந்து கட் பண்ணணும். 4 மடிப்பாக போட்டு நாம் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம கூட தான் வைக்கணும். சரிங்களா? பேக் பார்ட்டில் வந்து நம்ம கூட தான் வைக்கணும். கூட இல்லாமல் நம்ம குறைச்சும் வைக்கலாம். குறைச்சி வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அளவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பார்த்து தான் நம்ம அதை குறைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்போ சைடு ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த எல் ஷேப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த எல் ஷேப் எடுத்துகிட்டு இந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ரவுண்டு வந்து அந்த ரவுண்டு வளைக்கும் போது இந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஒரு கணக்கீடு போடணும். இப்போ அந்த வித் இருக்குது பாருங்கள், இந்த ஆம்குள் ரவுண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம், அதிலேருந்து இந்த அளவை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அது 3 இன்ச் இருக்குது, 1 இன்ச் அளவுக்கு அது 3ல் 1 பங்கை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த அளவில் நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து 3 இன்ச் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து அந்த பக்கம் இருக்கிற அளவு வந்து 3 இன்ச்சு. அதை 3ஆக பிரித்தோம்னா 1 இன்ச். அந்த 1 இன்ச் அளவு தான் நம்ம இந்த இடத்துல வைக்கணும். சரிங்களா? இதுக்கும் ஒரு கால்குலேஷன் தான். இப்போ இந்த அளவு வந்து நமக்கு 4.5 இன்ச் இருக்குன்னா நீங்கள் 1.5 இன்ச் வைங்க. 4 இன்ச் இருக்குன்னா 1.25 இன்ச் வைங்க. அந்த மாதிரி அந்த அளவுகளை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஒரு சைடு வந்து தையல் பிரிஞ்சிருக்கு, ஒரு சைடு வந்து தையல் பிரியாமல் இருக்குது. நம்ம தையல் பிரியாமல் இருக்கிற சைடே வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஆம்குள் ரவுண்டை வந்து நம்ம அளவு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த ஆம்குள் ரவுண்ட் அளவு பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. அதே 7 இன்ச் நமக்கு அளவு ப்ளவுஸ்லேயும் இருக்குது. சரிங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம அதில் எடுக்கிற அளவு அப்படியே வந்து நமக்கு இங்கே வரணும். ஓகே, இப்போ நம்ம தையலுக்கு சேர்த்து விட்டுருக்கிற மார்க்கில் இருந்து தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ தையலுக்கு உள்ளே இருக்கிற அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது கீழே ஷோல்டர் அளவு இருக்குது பாருங்கள், அதை வந்து கழிச்சிட்டு தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் 7 இன்ச் இருக்குது. அதே அளவு நமக்கு மெஷர் பண்ண அளவுலேயும் வந்து கிடைக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டாக தான் மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ சைடில் நம்ம ஏற்கனவே வந்து கீழ்ப்பக்கம் இடுப்பு சைடு 1 இன்ச் டாட்டுக்கு 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு பாடி மெஷர்மெண்ட் எந்த அளவு இருக்கோ அந்த அளவை வந்து அப்படி காப்பி பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேர்த்து வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆனால் இந்த லைன்லேயே வந்து ஃப்ரண்ட் பார்ட் வருமானு கேட்டால் ஒரு சில ப்ளவுஸில் வரும், ஒரு சில ப்ளவுஸில் வராது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வரும்போது மட்டும் வந்து நீங்கள் பேக் பார்ட்டில் வந்து நம்ம நார்மலாக வெட்டுவோம் பாருங்கள். இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்கள், அந்த மார்க்லேயே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் விட்டுட்டேன். கீழ்ப்பக்கம் வந்து நம்ம தையலுக்கு மட்டும் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேருந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரண்ட் அளவு வந்து மாறுது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அதை வந்து வெட்ட தேவையில்லை. சரிங்களா? ஃப்ரண்ட் அளவு நமக்கு எக்ஸ்டன் ஆகலாம், இல்லை குறையலாம். அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை டிசைட் பண்ணணும். இப்போயும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்க பாருங்கள், அதில் வந்து வெட்டாதீங்க. ஓகேங்களா? அதில் வெட்ட தேவையில்லை. வெட்டாமல் அப்படியே வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம ஷோல்டர் அளவு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஷோல்டர் அளவை வந்து கரெக்டாக கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேயே வந்து நீங்கள் ஸ்கேலை வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டர்னுடைய அளவை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, கழுத்தினுடைய அளவையும் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதையும் வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் வந்து அப்படியே நீங்கள் மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க. மெஷர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம் மற்ற அளவுகளை வச்சுட்டு மெஷர் பண்ணி வெட்ட போகிறோம். சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம், ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ண உடனே ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதில் ஏதாச்சும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக அமையும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் மெஷர்மெண்ட்டை வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.